கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ரசாயன சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்ட தொழிற்சாலையை மூட வலியுறுத்தி அதிகாரிகளை மக்கள் முற்றுகையிட்டனர். சென்னை வீராம்பாளையம் கிராமத்தில் இன்னும் செயல்பாட்டிற்கு வராத உணவுப் பொருள் தயாரிப்பு தொழிற்சாலையில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டபோது திடீரென விபத்து ஏற்பட்டுள்ளது. எரிவாயு சிலிண்டர் வெடித்த காரணத்தால் ஆலையை சுற்றியிருந்த பலருக்கும் கண் எரிச்சல், குமட்டல், தலை சுற்றல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டன. தகவலறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆலையை சுற்றி வசித்து வந்த 100க்கும் மேற்பட்டோரை அருகே உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். வாயு கசிவால் யாருக்கும் இனி பாதிப்பு ஏற்படாது என கண்டறிந்த பின்னர் அவரவர் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் விபத்து ஏற்பட்ட ஆலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் நேரில் சென்று ஆய்வு நடத்தினர். அப்போது இனி எந்த காரணத்தை கொண்டும் ஆலையை திறக்கக்கூடாது என கூறி அப்பகுதி மக்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டனர். எங்களுக்கு வந்துங்க இந்த கம்பெனி வேண்டாங்க, நாங்கள் க்ளோஸ் பண்ணுறது தான் எங்களுக்கு பெனிஃபிட்டுங்க. ஏன்னா இது இந்த மாதிரி இப்போ லீக் ஆச்சுங்க, ஒரு நாள் பஸ்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த இடத்துல இருக்க முடியுமா? நம்ம ஒவ்வொரு நாள் நைட்டும் பயந்துட்டு இங்கே இருக்க முடியாதுங்க. மக்கள் இத்தனை பேர் இருக்கும் போது நமக்கு இவ்வளோ உயிரை விட ஒரு கம்பெனியோட நமக்கு பெரிய விஷயம் கிடையாதுங்க. தூங்கும் போது ஆச்சுன்னா இப்போ இந்த டைமிங் விட இப்போ ஈவினிங் டைம்னால தெரியலிங்க, தூங்கும் போது அந்த மாதிரி ஆயிருந்துச்சுன்னா எத்தனை உயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். நமக்கு இது பெரிய இஷ்யூவாக தான் இருக்குங்க. அதனால் நமக்கு வேண்டாங்க. எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு இந்த கம்பெனி ரன் பண்ணுறது ப்ராப்பராக இல்லை. 10 வருஷம் கழிச்சு ரன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணியிருக்கணுங்க. செக் பண்ணாமல் இது அசால்ட், அதோட அஜாகிரதையினால தான் இப்படி ஆயிருக்குன்னு தான் சொல்லணுங்க.